அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயத்தெல்லாம் பத்தி பேச போறோம். சில காமெடியா இருக்கும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம உங்க கமெண்ட்ட கருத்துல சொல்லிருங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஆ ஒரு தடவையில ஒரு தொகுதியில எலக்ஷன் வச்சாங்கன்னா, ஒரு தடவையில ஜெயிக்கிறவங்க நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு தடவையில தோக்குறவங்க நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா ஒரு தொகுதியில 2 தடவ தோத்தவர நீங்க பார்த்துருக்கீங்களா? வீடியோக்குள்ள வந்து பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜிய பொறுத்தவரைக்கும் திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலிலாம் வருது. என்ன ஏது அப்படின்றது. உடல்நிலை ரொம்ப நல்லா இருக்கா? இல்ல சீரா இல்லாம இருக்கா? ஐசியூல எதுவும் அட்மிட் பண்ண போறாங்களா? அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கொளத்தூர் தொகுதிய பத்தி பேசப் போறோம். கொளத்தூர் தொகுதியில மீண்டும் மீண்டும் தோற்க போகும் ஸ்டாலின். எதுக்கு இந்த வேல? ஏன்? எதுக்காக? என்ன ஆச்சு? ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு? இப்படி கேள்வி இல்ல என்னாச்சு இல்ல இல்ல என்னாச்சுன்னு எனக்கு என்னடா ஆச்சு, நம்ம எதுவும் பண்ணிட்டோமா அப்படின்னு பயந்துட்டேங்க. சத்த நேரத்தில் இப்படித்தான் பயமுறுத்தி போடுறாங்க. இவங்களெல்லாம் நம்பி என்ன பண்றது? ஒன்று தெரியுமா? குளத்தூர் ரீகவுண்டிங் அப்படின்றத விட, அதாவது எனக்கு அந்த மிஷின் மேல சந்தேகம்னு சொன்னார்ல, சொன்னார்ல அந்த மிஷின் அங்கதான் இருக்கிறாரு அது ஸ்டாலின். பிரச்சனையே கிடையாது. அந்த மிஷின்ல சந்தேகம்னு சொல்லிட்டு சும்மா ஒப்புக்கு ஓட்டு போட்டாங்க பாத்தீங்களா? அதுல கூட யாருமே அவருக்கு போடலையாம். ஐயோ, இதுதான் பெரிய கொடுமைங்க. ஏதாவது பார்த்து போட்டு விட்டுருக்கலாம்ல. இது எதுக்கு தெரியுமா? அடுத்தடுத்து திமுக மேல வந்த வழக்குகளும் விசாரணைகளும் மக்களுக்கிட்ட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டாலின் அன்கோ செஞ்ச ஒரு திரைமறைவில் நடந்த ஒரு சதித்திட்டம் தான் சொல்லலாம். இந்த எண்ணிக்கை எந்த மடனுக்கா தெரியாதா? இல்ல இப்ப இருங்க இவருக்கு வரேன். சந்தேகம் வந்திருக்கு. இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவர் தொகுதியில. இப்ப என்ன மாதிரியான நிறைய ஆட்கள் இருப்பாங்கல்ல. எங்களுக்கு சேப்பாக்கம் தொகுதியில சந்தேகம் இருக்கு. துறைமுகம் தொகுதியில சந்தேகம் இருக்கு. திருச்சி தொகுதியில சந்தேகம் இருக்கு. கே.என். நேரு தொகுதியில. அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில சந்தேகம் இருக்கு. இப்ப உள்ள இருக்காரே மார்க்கண்டேயன், அவர் தொகுதியில சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 10 தொகுதியில சந்தேகம் இருக்கு. திருமயம் தொகுதியில ஒரே ஓட்டுல டிஎம்கே வேட்பாளர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அது வந்து பரிசீலனையில இருக்கு நீதிமன்றத்துல. திருப்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம தான்ட்டு அறிவிச்சிட்டாங்க. பெரிய கருப்பன் வாபஸ் வாங்கிட்டாப்ல. அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் வருதுல்ல, இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணும்? தேர்தல் ஆணையம் என்னங்க பண்ணோம்? அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக நடத்தணும்னு தான் பார்ப்பாங்க. நானும் நீங்களும் எங்ககிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட அதிகாரம் இருக்குது, திமிரு இருக்குது அப்படின்னு ஆடுனா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத அவங்கெல்லாம் மறந்துடுறாங்க. மக்கள்கிட்ட இருக்குது அதிகாரம், மக்கள் தான் அதிகாரம் அப்படின்றத அரசியல்வாதிகள் என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு தான் எல்லாமே சரியா நடக்கும். இப்போ கூட ஸ்டாலின் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காரு. இல்ல எனக்கு இப்பவுமே என்னன்னா, அவர் வந்து இந்த அறக்கட்டளை நடத்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்ல வழக்கு போச்சு. அதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் பதில் கேட்கல. ரைட்டா? இப்ப வரைக்கும் அவர் கையில 10,000 ரூபாய் இருக்காருன்னு அவருடைய வேட்புமனுல சொன்ன தகவல். இருங்க, அவர் செலவு பண்ணியிருக்காரு. 2 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஒரு உள்நாட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. இப்ப இந்த மிஷினை ஏதோ பிரிச்சு பாக்குறதுக்கு வந்து செலவுன்னு ஒண்ணு கட்டணுமா? அது ஏதோ ஒரு கட்டணம். 48,000 எவ்வளவோ 50,000 வச்சுக்கோங்க, ரவுண்ட் பண்ணிருவோமே. சரி 48 ரவுண்ட் பண்ணுவோமே. கட்டணுமா? எதுல இருந்து கட்டிருப்பாப்ல? அவன் கடன் வாங்கியிருப்பாப்ல. ரொம்ப கடனாளி ஆயிட்டாரு. முன்னாள் முதலமைச்சர் குளத்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாவம் கடன் வாங்கி இப்போ செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாரு? இப்ப அவர் சொந்தமா கடன் வாங்கிக்கிட்டு இருக்காரு. முன்னால நம்ம பேர்ல கடன் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் சொந்தமா கடன் வாங்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வேற திமுக காரங்க கொத்துசலாம். எங்க தலைவர் ஊர் மேல கடன் வாங்குவாரு தெரியும்ல. ஊர் மேல, பேரு மேல, ஓ மேல, என் மேல, எல்லாரும் மேலயும் அந்த கொத்தூஸ் போதும்டா அந்த கட்சி அழிக்கிறதுக்கு அப்படின்றது ஒரு பக்கம். ஊர் மேலேயே கடன் வாங்குவான்டா. இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு போகுது. ஆனா இந்த 10,000ன்றத இன்னும் அவர் செலவழிச்சு முடிக்கல தெரியுமா? அவர் லண்டன் போயிட்டு வந்துட்டாரு. ஆமா, லண்டன் போயிட்டு வந்தாரு. எல்லாமே போயிட்டு வந்துட்டாரு. ஆனா செலவழிக்கல. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியில வருது. இதை வந்து பேசு பொருளாயிரும், மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிரும் அப்படின்றதுனால செந்தில் பாலாஜி வழக்கு இல்ல பண்ணிட முடியுமா மக்களை? கண்டிப்பா அப்படிதான் அவங்க நினைப்பு. ஆனா மக்கள் பூரா இப்ப என்னன்னா தெளிவா இருக்காங்க. மக்கள் வந்து என்ன அப்டேட்ல இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, இவனுங்க எவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்துறானுங்க அப்படின்ற வரைக்கும் மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நான் சொல்றேன்ல, வேணா 234 தொகுதிக்கும் தில் இருந்தா ரீஎலெக்ஷன் வைங்க, தலைவர் ரெடியா இருப்பாரு எப்ப வேணாலும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அது ஒரு பக்கம் போட்டோம். இவங்க என்னதான் பண்ணாலும் சரி,
நீங்கள் என்னதான் மனை மாற்றம் செஞ்சாலும் சரி, ஒரு வழக்க மறைக்க இன்னொரு வழக்க போட்டு, அந்த வழக்குல நாங்க எப்படி பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபிலிம் காட்டுறதெல்லாம் இனி நடக்காது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பவுசியையும் இழந்துராதீங்க. இல்ல ஏன் அது இனி ஒண்ணும் இனி இல்ல. அவ்வளோதான். இனி அவ்வளவுதான். நீங்க இழக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்குற மாரி எல்லாம் இழந்துட்டீங்க. இனி என்ன இருக்கு? ஐயா எடப்பாடி இருக்காரு, ஐயா ஸ்டாலின் இருக்காரு, உங்க மகன் இருக்காரு. அவங்களோட பால்வாடி டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 150 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அதே மாரி ஐயா எடப்பாடி கிட்ட 150லாம் இருக்காது போல இருக்கே. 40, 45 ஆகி இப்ப 20, 25 ஆகி போச்சு. ஒரு 26 பேரு, ஒரு 200 பேரு உங்களுக்குள்ள இருப்பீங்க. ஒரு கூட்டணி அமைச்சு, அடுத்த எலெக்ஷன்ல என்ன பண்ணலான்னு பாருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. நாங்க சிறப்பா பண்ணிட்டுருக்கோம். சிறப்பா போய்க்கிட்டு இருக்கோம். சிறப்பான சம்பவங்கள்லாம் அரங்கேறிட்டு இருக்கு. அடுத்தடுத்து கைது அப்படிங்கிறது உண்மையிலே உங்களுக்கு அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னடா பண்ண போறாய்ங்க? நம்மள பண்ண முடியுமா? அப்படின்னு நெனச்சீங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே வந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எகென்ஸ்டா வாக்குமூலம் குடுத்திருக்காரு அப்படின்னு அப்ரூவர் சொல்றாங்க. ஆயிருக்காரு. அப்ரூவல் அப்ரூவர் ஆயிருக்காரு. ஆயிருக்காரு. வாக்குமூலம் இல்ல குடுத்திருக்காரு எனக்கு இப்ப என்ன அப்படிங்கும்போது, சந்தேகம்னா, ஒருவேளை செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆயிட்டா? செந்தில் பாலாஜி அப்ரூவல் ஆயிட்டாங்கன்னா 2 பேரும் உள்ள போ வேண்டியது. வேற வழியே இல்ல. நல்லா செந்தில் இருக்கு. பாலாஜி இந்த டீலிங் நல்லா என்ன இருக்கு. இது எனக்கு ரொம்ப இப்ப பிடிச்சிருக்கு. கடைசி முடிவா என்ன ஆகப் போகுதுன்னா, அண்ணன் செந்தில் பாலாஜி என்ன அப்ரூவலா மாறிட்டு, இதுக்கு மேல என்னால நெஞ்சு வலி அவர் உண்மையிலேயே வந்து அ இதயம் நெ பலவீனமானவர். நெஞ்சு வலி இல்லாத ஹார்ட் பேஷண்ட். ஆ. ஆமா. அவர் ஓ! வந்து ரொம்ப ஓ! நெஞ்சு வலி விட்டா நெஞ்சே இல்லாத ஹார்ட் பேஷண்ட்னு சொல்றீங்க போலயே. இதயம் இல்லாத இதய நோயாளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அண்ணன் வந்து இதே இருந்திருந்தா கரூர்ல அந்த மாரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்காது அது இல்லையா? வந்து ஒண்ணு சொல்லட்டுங்களா? அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க. அந்த அந்த குடும்பங்களோட ஆத்மா வந்து நிச்சயமா உங்கள தொரத்திட்டே தான் இருக்கும். சாவுற வரையும் உங்கள தொரத்திட்டு இருக்கும். நீங்க பண்ணுன கர்மா, அந்த வினை நீங்க அறுவடை செஞ்சே ஆகணும். எவ்வளோ ஆணவத்தில ஆடுனீங்க. அந்த ஆணவம் அப்படின்றது உண்மையிலேயே அந்த குடும்பங்களோட வயித்தெரிச்சல் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த 32 குடும்பங்களுக்கான வேலையா? அந்த குடும்பங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு உறவுக்கான அரசு வேலை அப்படிங்கிறது இவங்க இருந்தாலும் அதான் செஞ்சிருக்க போறாங்க. எந்த அரசு இருந்திருந்தாலும் இதத்தான் பண்ணியிருக்க போறாங்க. ஆனா, அரசு வேலை குடுத்தது தப்பா? ஆட்சிக்கு வந்த வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அந்த வேலைய குடுத்தது தப்பா? அப்படின்னு தான் இப்ப கேட்க தோணுது எங்களுக்கு. ஏன்னா, ஐயோ! நீங்க இதுக்கு முன்னால எவ்வளோ இதுக்கெல்லாம் இது ஏய்யா தப்பா, ஏய் தப்பான்னு கேட்கிறத மெண்டல் விட, தனமான ஒரு வார்த்தைகள எல்லாம் பேச வைக்கிற அளவுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா, சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 20,00,000 குடுக்கும்போது, பார்த்துட்டு போயிருவோமே! ஒரு திரைத்துறையில இருந்து உண்மதான். ஒரு திரையிலேயே பார்த்துட்டு இருந்த ஒரு தலைவன தரையில பார்க்க போறோம். ஐயோ! எங்க அண்ணன் வராரு, எங்க மாமா வராரு அப்படின்னு அந்த குழந்தைங்களோட வந்த அந்த உறவுகள பூரா இழந்துட்டு நிக்கிற நாங்க, எங்க குடும்பம் அது. தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறது எங்க குடும்பம். கட்சிலாம் இல்ல. ஐயோ! நீங்க காமெடி பண்ணிட்டுறீங்க. அது கட்சின்றீங்க. என்னென்னமோலாம் சொல்றீங்க. சண்டாள பயல்களா அது கட்சி இல்லடா, குடும்பம். தலைவர் சொல்லுவார் தெரியுமா? நீங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போவீங்க அப்படின்னு. ஆனா தலைவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரோட மனசுக்குள்ளயும் வந்துட்டு தான் கட்சியே ஆரம்பிச்சாரு. அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றி. ஆனா அது தெரியாம இந்த பசங்க எப்படி தோத்தோம்? எப்படி தோத்தோம்? நீ தோக்கணும்னு கர்மா. உன்னோட கர்மா வினை. இல்லை குர்மா. கர்மா என்னை குருமா. அப்படி ஆயிப்போச்சு. ஆனா இவனுங்க திருந்த மக்கள் மாட்டான். வச்ச குர்மா. திருந்தவே மாட்டானுங்க. இன்னும் எத்தனை முறை பார்த்தாலும், உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை அப்படிங்கிறது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா. இதுக்கு முன்னால உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவில்லை அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா? எங்க அம்மா காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் வர்றாரு அப்படின்ட்டாக்க, சோறு தண்ணிலாம் இப்பலாம் என்னங்க சோறு தண்ணி கூட வடிக்க மாட்டாய்ங்க. நாள் பாய விரிச்சு அந்த கூட்டம் போடுற இடத்துல படுத்திருப்பாய்ங்க இடம் புடிச்சிட்டு. அது அந்த காலகட்டங்கள்ல இருந்தவங்க உண்மையிலே நான் சொல்றது உண்மைன்றத நீங்க நம்புவீங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, ஆமா, இல்ல அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னோட நினைவு தெரிஞ்சு, என் நினைவுல இந்த அரசியல் தலைவர்கள் அப்படின்னு வந்துட்டு இருந்த ஏமாத்திட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு மாதிரியான ஒரு கூட்டத்த சத்தியமா நான் பார்த்தது இல்லடா சாமி. எங்க இருந்து தான் வர்றாங்க? எங்க இன்னைக்கு இருந்து தான் ஒவ்வொரு இடத்துக்கும் ஆ போறாரு. ஆய்வுக்கு போறாரு. ரொம்ப ஆனா உண்மையிலேயே விஜய் அண்ணே, எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம்ண்ணே. நான்லாம் செம்ம ரொம்ப கோவமா இருக்கேன். நீங்க கேட்பீங்க, "என்ன கோவமா?" ஆமா, அப்படின்லாம் கோவம் கேட்பீங்க. தான். எப்ப பார்த்தாலும் சென்னை, சென்னைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கம்பெனிகளுக்கும், மெட்ரோகளுக்குமே நீங்க வந்து ஆய்வுக்கு போனீங்கன்னா, எங்க ஊர பக்கம் லைட்டா வந்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. வாங்க ஐயா. வரலாம்ல. நாங்களும் வந்து பார்ப்போம்ல. எங்கள மாரி நெறையா ஊர்கள் இருக்குல்ல. அங்கேயும் நீங்க போகணுமா இல்லையா? அண்ணே தலைமைச் செயலகம் அங்கேயே தான் இருக்கும். அது எங்கேயுமே போகாது. அண்ணே தயவுசெய்து எல்லா ஊர்களுக்கும் ஒவ்வொரு தடவ போணும் அப்படின்றது என்ன மாரி தங்கச்சிகளோட ஆசை.
உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து செந்தில் பாலாஜிக்கு வருவோம். செந்தில் பாலாஜி அப்படின்றத விட தானா சிக்கிக்கிட்ட அணில் அப்படின்னு தான் சொல்லணும். தவளை தாவாயாலே கெடும்ன்ற மாதிரி என்னை கைது பண்ண வந்திருக்கியா, எஃப்ஐஆர் இருக்கா அப்படிலாம் கேட்டாப்புல. எந்த வழக்கில்? குதிரை பேர வழக்கில். கரெக்டா? ஆமாம் ராசா, நீ சொல்கிறது சரிதான், நாங்கள் எஃப்ஐஆர் போடலை, வேற வழி இல்லை, வேற உனக்கு முன்ஜாமீன் கொடுத்துருவாங்க, நீ போயிரு கிளம்பிருன்னு சொன்ன மாதிரி வாங்கிட்டாப்புல. ஜாமீனையும் கொடுத்து வாங்கிட்டாப்புல. அதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே தலைமறைவாக இருந்தாப்புல. இப்போ டாஸ்மாக் ஊழல்ல அதிகாலையில் ரைடு, டக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க, அள்ளி இருக்காங்க. கிடைச்ச ஃபைலில் 400 கோடி ரூபாய்க்கு மேலே காசு. கோவை தெற்கு தொகுதியில் பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சோம்ன்றதுக்கான வாக்காளருடைய பேர் லிஸ்ட்டு. இவங்களுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோ, இவங்க குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ ரூபா, இவங்க குடும்பத்துக்கு இத்தனை டோக்கனு, அந்த டோக்கன் 8000 ரூபா டோக்கனு, இத்தனை கிராம் அந்த காயின், தங்கமோ வெள்ளியோ, அது என்ன காலத்தையோ அது லிஸ்ட் எடுத்துருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை கையில் வச்சிருக்கு. இன்னைக்கு முழு ஆதாரமும் சிக்கிட்டோன்னே அப்படியே டவுசர் கலண்டுருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிய தெரியாத தலையார் வீட்டுக்குள்ள ஒழிஞ்ச மாதிரி முன்ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காப்புல. ஒரு நீதிபதி ஒரு ஆளுக்கு எத்தனை தடவை தான் ஜாமீன் கொடுப்பாப்புல? ஐயா நீ கிளம்பிடு, உனக்கு இனிமேல் நான் ஜாமீன் கொடுத்தேன்னு வை, எனக்கு யாராவது ஜாமீன் கொடுக்கணும், அதனால நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீதித்துறை மேலேயே ஒரு சந்தேகம் ஏற்படுறதுக்கு அளவுக்கான ஒரு பேச்சுகள்லாம் மக்கள் மத்தியில எழுந்த. ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் டக்குன்னு வெளியில போறாரு, நல்ல நம்ம ஏவா வேலு வெளியே போயிட்டாரு, இன்னைக்கு மார்க்கண்டேனே ஏதோ உள்ள இருக்காருன்றத விட அது வந்து சின்ன மீன் தான், இன்னும் பெரிய மீன் நிறைய தெரியுது ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லணும். செந்தில் பாலாஜி எனக்கு மட்டும் அண்ணனா, செந்தில் பாலாஜிக்கு மட்டும் எப்படா ஜாமீன் கிடைச்சுக்கிட்டே இருக்கு, என்னடா பண்றாங்க. அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு நேரா ஸ்ட்ரைட்டா டெல்லிக்கு போயிடுறாப்ல. டெல்லி டைரக்ட் டெல்லினோடனே அங்க கொஞ்சம் பெருந்தலைகள்லாம் இருக்கிறதுனால உச்சநீதிமன்றத்தில் எப்படியாவது தாக்கல் பண்ணி வாங்கிடுவோம். இப்ப கூட மேல்முறையீடு. அடங்கவே மாட்டீங்களா? அந்த பணத்திமிருன்றது அடங்காதா? பண்ண போறாரா, நாளைக்கு மனு தாக்கல் பண்ணுவாரு அப்படின்னு. அதுக்கு தான் வாய்ப்பு இல்லையே. எப்பவுமே தங்கிட்டு இருந்தா தனியார் விடுதியில ஆளை காணாமா, முன்ஜாமீன் ரத்துனோடனே அனிதா ராதாகிருஷ்ணனை தூக்குன மாதிரி போயிட்டாங்க காவல்துறை. போன ஆள் அப்ஸ்டாண்டு. இன்னொன்னு சொல்லவா, இவர் மேல எந்த வழக்குமே இல்லாம, மன்னிக்கணும், எந்த வியாதியுமே இல்லாம இவர் போய் ஆஸ்பத்திரிகளை படுத்துக்கிட்டு நம்ம ஜாலியாக அப்படியே காலத்தையும் பொழுதையும் ஓட்டிடலாம், அதுக்குள்ளே முன்ஜாமீன் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரோட சப்போர்ட்டில் இவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, ஐயா மருத்துவர்களே, உங்களையும் தேரை இழுத்து தெருவில் விட போகிறாரு. மருத்துவர்கள்னால் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் கெடுத்துக்க போகிறீங்க. நல்லா கேட்டுக்கங்க, உங்கள் பேரும் இப்போ தப்பாக பொது வெளியில் அடிபடுது. என்னடா அது, அப்போ டாக்டர் பூரா வந்து சொல்லிட்டாங்கன்னாக்க வழக்கு போட மாட்டாங்களா? ஆமாம், மருத்துவர் சொல்லிட்டாங்கன்னா அந்த காவல்துறையினர் உள்ளே போக முடியாது தான். ஆனால் அவரை கைது பண்ணினதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஒருத்தர் மருத்துவர் இருப்பார் பாருங்க, அங்கே போய் செக் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருக்கிற எந்த நோயுமே இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னு வையே, உனக்கு சட்னி தான். சட்னி தான். ஆமாம் மக்களே, இப்போ செந்தில் பாலாஜி ஸ்டாலின் விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். மறக்காமல் இதை பற்றின உங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் நண்பர்கள் 4 பேருக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. கீழே ஹைப் அப்படின்னு ஒன்று இருக்கும், நிறைய பேர் அது எங்கே இருக்குன்னு தெரிலன்றீங்க, கமெண்ட் போடுறீங்கல்ல, அது அப்படி லைட்டாக தள்ளினீங்கன்னா வரும் ஹைப்புன்னு. தொட்டு தள்ளிட்டு அந்த ஹைப்புன்றதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம யூடியூப் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணோம். பார்த்து பண்ணி விடுங்க. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.